வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வேர்க்கடலையில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள், எண்ணெய் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள்லாம் மிகுந்த அளவில் இருக்குது. வேர்க்கடலை நம்மளுடைய தோலை மென்மையாக வைக்கிறதோட காயங்களை குணப்படுத்தக்கூடிய செயல்முறையிலும் உதவிகரமாக இருக்குது. வேர்க்கடலை HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் போது LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இதனால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் வேர்க்கடலையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, நிறைய மருத்துவமைகள் வேர்க்கடலையில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய நோய்கள் வராமல் தடுக்கும் வேர்க்கடலை. உடல் எடை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். வேர்க்கடலையில் ரெஸ்வெரட்ரால் என்ற சத்து இருக்கு. இது இதய வாழ்வுகளை உங்களுக்கு பாதுகாக்கும், இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும். இதனால மாரடைப்பு, இதயம் சம்பந்தமான பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதய தசைகளை எல்லாம் வலுப்படுத்தி இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு வேர்க்கடலையை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மூளையை சுறுசுறுப்பாக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் பரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் இருக்கு. இது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய, ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீஃப் பண்ணக்கூடிய உயிர் வேதிப்பொருள் உற்பத்தி ஹார்மோன்களை சுரக்க செய்யுது. அப்போ செரட்டோனின் மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை தூண்டும், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு போக்கும், மன அழுத்தத்தை போக்கி நிலக்கடலை உங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின், நியாசின் போன்ற சத்துக்கள்லாம் இதில் இருக்கிறதால ஞாபக சக்திக்கு வேர்க்கடலை பெரிதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த ஓட்டத்தையும் உங்களுடைய உடல்ல வேர்க்கடலை சீராக வைத்திருக்கும். கெட்ட கொழுப்பை குறைக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் ரெஸ்வெரட்ரோல், ஃபீனாலிக் அமிலங்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஃபைட்டோஸ்டெரால்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ஃபைட்டோஸ்டெரால்கள் போன்ற வேதிப்பொருட்களாக இருக்கிறதால இது நம்மளுடைய உணவுகள் இருந்து கெட்ட கொழுப்பை உறிஞ்சப்படுவது தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை எல்லாம் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால கெட்ட கொழுப்பு குறைச்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் ஆரோக்கியமான முறையில் வச்சுட்டு இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு வேர்க்கடலை நீங்க எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வேர்க்கடலையில் இருக்கு. வேர்க்கடலையில் மேங்கனீஸ் சத்து நிறைய இருக்கு. மேங்கனீஸ் சத்து கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுது. நாம உண்ணக்கூடிய உணவிலிருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்க பயன்படுகிறது. பித்தப்பை கல்லை கரைக்கிறதுக்கும் வேர்க்கடலை தினமும் ஒரு 30 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தப்பை கல் உருவாக தடுக்கலாம். நீரிழிவு நோய் ஏற்படாமலும் தடுக்கலாம். அப்போ பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இளமையை எப்போதும் உங்களுக்கு பராமரிக்கும் வேர்க்கடலை. இளமையை பராமரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இது நமக்கு நோய் வருவதை தடுக்கிறதோட இளமையையும் பராமரிக்கும். அதாவது உங்களுடைய சருமத்திலிருந்து ஆரம்பித்து உங்களுடைய உடல் வரைக்கும் தோல் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் உங்களுடைய உடலை எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக வச்சிருக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இளமையை பராமரிச்சிக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வேர்க்கடலை. வேர்க்கடலை நோய் வருவது தடுக்கிறதோட இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய உடல்ல கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய துத்தநாகம், தாமிரச்சத்து உங்களுடைய உடல்ல தீமை செய்யக்கூடிய கொழுப்புகளை குறைச்சிட்டு நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகளை மட்டும் அதிகப்படுத்தும். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு சத்து உங்களுடைய உடல்ல இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே நீங்க வராமல் தடுத்துக்கலாம். இது போல இன்னும் நிறைய எண்ணிலடங்கா மருத்துவ நன்மைகளை வேர்க்கடலை கொண்டிருக்கு. அப்பப்போ அளவோட உங்களுடைய உணவுகளில் நீங்க வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.